நிகழ்கால பிரச்சனைகளையும் எதிர்கால சவால்களையும் பற்றி தெரிந்து கொள்ளாத தலைமைத்துவம் கால நீரோட்டத்தில் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்துவிடும். அதே வேளையில் பிரச்சாரம் செய்வது, ஆதரவு திரட்டுவது, பதாகை பிடிப்பது போன்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்காமல் கட்சியின் வழித்தோன்றலையும் அதன் மரபினையும் அதன் உறுப்பினர்களான இளைஞர்களும் யுவதிகளும் முழுமையாக தெரிந்து வைத்திருப்பதே விவேகமானது என்று மஇகவின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். மஇகவில் தற்போது இளைஞர், மகளிர், புத்ரா, புத்ரி என்று தலைமைத்துவ பொறுப்பில் உள்ள அனைவருமே புதிய முகங்களாக இருக்கின்றனர். இந்நிலையில் கட்சியை புத்தாக்க பாதையில் வழிநடத்தி அதன் உருமாற்றத்திற்கு அவர்கள் வித்திடுவார்கள் என்று தாம் நம்புவதாக டத்துஸ்ரீ சரவணன் கூறினார். கடந்த காலங்களில் நாம் மத்திய அரசாங்கத்தை பிரதிநிதித்த பொழுது இருந்த ஊக்கத்தை விட இன்றைக்கு அதிகமான ஆதரவும் ஊக்கமும் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு ஒரு புதிய தெம்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் சில பேர் நம்ம போட்டுட்டு சொல்லுவாங்க, எம்ஐசி இன்னும் இருக்கா, அடா எம்ஐசி கார்டு அப்படி சொல்கிறவங்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் போய் பார்த்தா யார் சமுதாயத்தோட அதிக தொடர்பில் இருக்கா அப்படின்னு தெரியும். இப்பொழுது இருக்கின்ற இளைஞர் பகுதியை பொறுத்தவரை மணிமன்றம் மட்டுமல்ல, நிறைய சமூக அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்பு இருக்காங்க. இதனிடையே கட்சியின் கிளையில் இருக்கும் பொறுப்பாளர்கள் வேலை செய்வதற்கு சுணங்கினால் அவர்களை தற்காலிகமாக நீக்குவதிலும் இளைஞர், மகளிர், புத்ரா மற்றும் புத்ரி தலைமைத்துவம் துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதோடு மஇக எதிர்கொண்டிருக்கும் தற்போதைய சவால் குறித்தும் அவர் இவ்வாறு கூறுகின்றார். மத்திய அரசாங்கத்தில் எந்த விதமான பொறுப்புகளும் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கின்றது. அது மட்டும் இது இப்போது மஇக எதிர்நோக்குகிற நிகழ்கால பிரச்சனை. அதே நேரத்தில் இந்த நிலைமை தொடரலாம். இந்த நிலைமை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் மஇக அரசாங்கத்தையோ அல்லது யாரையும் நம்புகிறாமல் சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கமாக உருவாக்குவதற்கு டான்சில் விக்னேஸ்வரன் அவர்கள் பல்வேறு விதமான மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். எனவே கட்சி அரசாங்க பலத்துடன் செயல்பட்டாலும் அல்லது தனித்து நின்றாலும் இந்திய சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் எப்போதும் அரணாக இருக்கும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் உறுதி கூறினார். இன்று கோலாலம்பூரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் நடைபெற்ற மஇக இளைஞர், மகளிர், புத்ரா மற்றும் புத்திரிகளுக்கான 37வது மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். நாடு தழுவிய அளவிலிருந்து 410 மகளிர் உட்பட மொத்தம் 1200 பேராளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். இதனிடையே இடைநிலை கல்வியை முடிக்கும் தருவாயில் உள்ள மாணவர்களுக்கு அரசியல் களப்பணியை கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் மஇக இளைஞர் பிரிவு முனைப்போடு களமிறங்க உள்ளது. அதன் பொருட்டு அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் கட்சியின் நீண்ட நெடிய பொறுப்பாளர்களை கொண்டு அரசியல் மையத்தை தோற்றுவிக்கப் போவதாக கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணா தெரிவித்தார். பொலிட்டிக்கல் அகாடமி என்னோட பிரெயின் சைல்டு. என்னன்னா இளைஞர் பிரிவு தலைவர் ஆகிற மணிக்கே இப்போ உள்ள சூழ்நிலைமைக்கு இந்த பொலிட்டிக்கல் அகாடமி ரொம்ப முக்கியம். என்னன்னா அரசியல் ரீதியாக எப்படி ஒரு இளைஞர் பிரிவு நம்ம வழி நடத்தணும், என்ன பேசணும், எப்படி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொள்ளணும், என்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ணலாம், இப்படி லீகல் இம்ப்ளிகேஷன் எப்படி வரும், என்ன இந்த லீகல் இம்ப்ளிகேஷன் எப்படி தவிர்க்க, பல்வேறு விஷயத்தை இந்த பொலிட்டிக்கல் அகாடமியில் நம்ம வலியுறுத்த போகிறோம். அத்திட்டம் குறித்த வரைவு முழுமை பெற்றுள்ளதாகவும் இவ்வாண்டு இறுதிக்குள் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். அதேவேளையில் நாடு தழுவிய அளவில் இந்திய பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணும் வகையில் சேவை மையம் ஒன்றை கட்சியின் மகளிர் பிரிவு தோற்றுவித்துள்ளதாக அதன் தலைவர் சரஸ்வதி நல்லதம்பி தெரிவித்தார். 12 பீரோ நியமித்தோம். நான் பதவி எடுத்துட்டு அதில் லீகல் பீரோ, எஜுகேஷன் பீரோ, ஸ்போர்ட்ஸ் பீரோ, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி நம்ம யார் யார் மகளிருக்கு பிரச்சனை இருக்குது அவங்க பார்த்துக்கலாம். நம்ம எம்ஐசி ஹெச்கியூவில் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். ஏன்னா நம்ம மகளிருக்கு என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒன் ஸ்டாப் சென்டர் இருந்தால் அவங்க பிரச்சனை நம்ம கூட கலந்து பேசலாம். இதில் குறிப்பாக விவாகரத்து, தனித்து வாழும் தாய்மார்கள், வேலைவாய்ப்பு, மருத்துவ உதவி, சமூக நல உதவிகள் உள்ளிட்ட பல வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு அந்தந்த துறைக்கான நிபுணர்களை கொண்டு தீர்வு காணப்படும் என்று கமேலா சட்டமன்ற உறுப்பினருமான சரஸ்வதி கூறினார்.